எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு இடைநீக்கம் செய்துவிட்டு அவர்கள் முன்மொழிந்த 23 திருத்தங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த அறிக்கையை மக்களவையிலே சமர்ப்பித்தார்கள், மாநிலங்களவையிலும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். பெரும்பான்மை பலத்தை வைத்துக் கொண்டு எதையும் செய்ய முடியும் என்கிற எதேச்சதிகார போக்கு பாசிச பாஜக அரசின் வாடிக்கையான ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரான பாசிச போக்கு, அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், வெளிப்படையான வெறுப்பு அரசியல். யார் என்ன சொல்லுவார்கள் என்பதை பற்றிய எந்த தயக்கமும் இல்லை. ஜனநாயக சக்தியில் விமர்சிப்பார்களே, அரசியல் வரம்புகளை தாண்டி விமர்சிப்பார்களே என்கிற கவலையும் இல்லை. தாங்கள் நினைத்ததை செய்து முடிக்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை இங்கு நிலைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கான மத சுதந்திரத்தை முற்றாக பறித்திட வேண்டும். அவர்களை மூன்றாம் தர நாலாம் தர குடிமக்களாக ஆக்கி அடக்கி ஒடுக்கி வைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் பாசிச ஆர்எஸ்எஸ் கும்பல், பாசிச பாஜக கும்பல் தெளிவாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. அதற்காக கிஞ்சிற்றும் அவர்கள் மாரல் ஃபியர் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சத்தை கொண்டிருக்கவில்லை. ஜனநாயகத்தின் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதேச்சதிகாரமான முறையிலே செயல்படுவதுதான் அவர்களின் அணுகுமுறைகளாக தொடர்ந்து நீடித்து வருவதை நாம் பார்க்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டம் அவர்களின் பெரும்பான்மை பலத்தை கொண்டு நிறைவேற்றிவிட்டார்கள். காங்கிரஸ், திமுக, இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கூட அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளாத நிலையிலே அதனை நிறைவேற்றிவிட்டார்கள். வழக்கத்திற்கு மாறாக ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை தொடர்பான மசோதாவை திடுமென அவையிலே அறிமுகப்படுத்தினார்கள். எந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும் மக்களவை உறுப்பினர்களுக்கும் அல்லது மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் முன்கூட்டியே அவற்றை அளிக்க வேண்டும். அவர்கள் பார்ப்பதற்கு, படிப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும். அதிலே திருத்தம் சொல்வதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு, அதற்கு வாய்ப்பு தர வேண்டும். இதுதான் நாடாளுமன்ற நடவடிக்கை மரபுகள். ஆனால் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான மசோதாவை முன்கூட்டியே அறிவிக்காமல், உறுப்பினர்களுக்கு வழங்காமல், அவற்றை படிப்பதற்கு, கருத்து சொல்வதற்கு கூட வாய்ப்பு தராமல் திடுமென அறிவிப்பு செய்து அதை நிறைவேற்றி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். இந்த மாநிலத்தை துண்டாடி விட்டார்கள். அவர்களின் உணர்வுகளை நசுக்கிவிட்டார்கள். சுதந்திரத்தை முடக்கிவிட்டார்கள். மத சுதந்திரத்தை. அதே போல இந்த முத்தலாக் சட்டம் இஸ்லாமியர்களுக்கான மத சுதந்திரத்தில், அவர்களுக்கான தனி சட்டத்தில் வெளிப்படையாகவே தலையீடு செய்து அதிலே திருத்தம் கொண்டு வந்து அதையும் இன்றைக்கு நிறைவேற்றி விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்களின் நீண்ட காலமாக அவர்களின் கண்ணை உறுத்தி கொண்டிருந்த ஒன்று இந்த வக்ஃப் போர்டு சம்பந்தமான சட்டம். வக்ஃப் சொத்து மீதான பார்வை, அவற்றை தம் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், அரசாங்கத்தின் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். மத சுதந்திரம் என்கிற பெயரால் இஸ்லாமியர்களின்
கட்டுப்பாட்டிலே அவை இருப்பதை அனுமதிக்க கூடாது என்கிற அந்த அடிப்படையிலே இந்த திருத்த சட்ட மசோதாவை கடந்த 2024 ஆகஸ்டிலே கொண்டு வந்தார்கள். காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள் எல்லோரும் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தோம். அந்த எதிர்ப்பின் காரணமாகத்தான் வழக்கம் போல அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. மாநிலங்களவையிலிருந்து சில உறுப்பினர்கள், மக்களவையிலிருந்து சில உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பெற்று அந்த குழுவுக்கு ஒருவர் தலைமை பொறுப்பிலே நியமிக்கப்பெற்று அந்த மசோதா குறித்து விரிவாக அலசி ஆராயக்கூடிய ஒரு பணி அந்த குழுவுக்கு ஒப்படைக்கப்படும். அதுதான் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய பணி. மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ அதற்கென்று நிறைய நேரத்தை ஒதுக்க முடியாது, விரிவாக விவாதிக்க முடியாது, பிற வேலைகளில் கவனம் செலுத்த முடியாது என்கிற போது எந்த ஒரு மசோதா மீதும் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்கிற தேவை எழுகிற போது, கடுமையான எதிர்ப்பு எழுகிற போது எதிர்க்கட்சிகள் கோட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்துவது வாடிக்கை. அப்படித்தான் நாம் வலியுறுத்தினோம். அதன் அடிப்படையில் உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மூத்த உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் அவர்களின் தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பெற்று திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரையும் கொண்ட குழு அமைக்கப்பெற்றது. ஆனால் என்ன பயன்? அவர்கள் எழுப்பிய எந்த எதிர்ப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது கூட ஒரு புறம் இருந்தாலும் அந்த அறிக்கையிலே அந்த எதிர்ப்புகளை பதிவு செய்யவும் இல்லை. இதுவரையில் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே நிகழாத ஒரு பச்சை படுகொலை, ஜனநாயக படுகொலை அது. அதைத்தான் டிசன்ட் நோட்ஸ் என்று இங்கே சொன்னார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்னென்ன எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள், திருத்தம் வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவை அப்படியே பதிவு செய்யப்பட வேண்டும், அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்க வேண்டும்.